ஹாய், இது உங்கள் ராபிட் ரீடிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருள்விழி பகுதி 3. நான் உங்ககிட்ட கேட்டேனா, போய் வேலையை பார்த்தா போ, அக்கடான்னு போகிறவனை பிடிச்சி நிறுத்தி கருவாடு கொண்டு வந்திருக்கேன், கழனி தண்ணி கொண்டு வந்தேன்னு போ போ என்று தள்ளிவிட்டு சென்றான் இருளன். இங்காரியா, ரொம்ப பண்ணாத, நீ எந்த ஜில்லாக்கு போனாலும் இந்த சிறுக்கி மாதிரி எவளும் உன் மேல கிறுக்கியாட்ட இருக்க மாட்டா, சரியா? புரியுதா இல்லையா என்றாள் மான்விழி. பாரியா, சரிதான் போடி வந்துட்டா என்று திமிராக பேசினான் இருளன். இந்த பாரு, என்ன உதாசனப்படுத்துற, என்னைக்காச்சும் நீயா தேடி வருவ பாரு, அப்ப இருக்கு. ஆனா அப்ப நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். அப்பதான் இந்த கிறுக்கியோட மனசு உனக்கு புரிய போகுது என்று கூறினாள் மான்விழி. பாப்போம் பாப்போம் என்று கூறி பாறையின் மேலே ஏறி படுத்தான் இருளன். மீண்டும் மான்விழி குளம் போன்ற கண்களை நிரப்பிக்கொண்டு இருளன் வீட்டிற்கு சென்றாள். இந்தா தாத்தா என்று தூக்குச்சட்டியை திண்ணையில் வைத்தாள் மான்விழி. என்ன, தூக்குச்சட்டியில் ஏதோ இந்த கிழவனுக்கு கொண்டு வந்திருக்க போல என்று திறந்து பார்த்தான் கிழவன். இது உனக்கு இல்லை, என் மச்சானுக்கு தான் கொண்டு வந்தேன். அது வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட கருவாட்டு குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் என்றாள் மான்விழி. அது சரி, அதை நீங்களே தர வேண்டியதுதான் அவருக்கு என்று கேட்டான் கிழவன். அதுதான் என்னை கண்டாலே ஒதுங்கி போகுது, நான் என்னன்னு சொல்ல என்றாள் மான்விழி. அதை தான் நானும் கேட்குறேன், உன்னை பிடிக்கலன்னு துரத்துறான் அந்த கருவாப்பைய. பின்ன ஏன் அவன் பின்னால சுத்துறவ? சரி, எங்கிட்டோ எவளையோ கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்தினா போதும் என்றான் கிழவன். எவளையோ என்ன, நான் தான் தாத்தா உன் பேரன் பொண்டாட்டி, வேற எவளாச்சும் வருவா, ஆஞ்சு விட மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றாள் மான்விழி. அன்று மாலை, ஏழை சொன்னா கேளுங்கடா, வீட்டுக்கு உள்ள போய் படுங்க, தினமும் ஒருத்தன் போய் சேர்ந்தா நல்லா இருக்குமா என்ன, வாங்கடா என்று ஊர் பெரியவர்கள் சத்தம் போட்டார்கள். சரி சரி, உன் கடையில் இருக்கிற சீட்டுக்கட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு போ என்றான் கூட்டத்தில் ஒரு இளைஞன். என்னமோ செஞ்சு தொலைங்க, நாங்க உள்ள போறோம் என்று அனைவரின் வீட்டு கதவும் தாளிட்டார்கள். இருளா, இன்னைக்கு ஏதோ கொஞ்ச நேரம் கதவை திறந்து வச்சிருந்திருக்காங்க. ஏண்டா, நீ கவனிச்சியா? ஊர்க்காரங்கெல்லாம் கொஞ்சம் மாறுறாங்க போலையே என்று கேட்டான் ஒருவன். அதாண்டா, இம்பிட்டு நாளா நம்மையும் கிறுக்காக்கி இவங்களும் பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமா வீரன் சூரன்னு ஒவ்வொருத்தான் வெளியே வர போறாங்க என்றான் இருளன். ஆனா அந்த காட்டுக்குள்ள மட்டும் ஏன் இப்படி சத்தம் வருதுன்னு தெரியலடா. அலறல் சத்தம் கேட்கும் போதெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்குது தெரியுமா என்றான் ஒருவன். டேய், காடுனா எல்லாம் இருக்கதான் செய்யும். யானை சத்தம் கொடுக்கும், நரி ஊளையிடும், இப்படி ஒன்று மாற்றி ஒன்று இருக்கும். நீ என்ன காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்க? இங்கே தானே இருக்க. அந்த காலத்து பயலுங்க காட்டுக்குள்ள மிருகத்தோட மிருகமாகவே இருந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் என்ன வந்து பிடிச்சிட்டு போச்சான்? இவனுங்க இப்படி சொல்லி நம்ம எல்லாரையும் பயம் காட்டுறது. ஆனால் பார்த்தா ஏதாச்சும் புதையல் ஒழிச்சு வச்சிருப்பானுங்க, அது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு இப்படி பொருளி கிளப்புவானுங்க என்றான் இருளன். ஆனா பாரு, இப்ப கூட யாரோ ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது என்றான் ஒருவன். அதெல்லாம் ஒண்ணுமில்லடா. சரி, என் கூட வரியா, போய் பாப்போமா என்று கேட்டான் துணிச்சலாக இருளன். ஐயா சாமி, இந்த சத்தம் நேத்து ஒருத்தனை கொன்னுடுச்சு. இன்னைக்கு நேர்லயே போய் பார்த்து ஒரேடியா மேல போறதுக்கு வழி சொல்றியே, போய் படுராசா போ என்று மாறி மாறி பேசிவிட்டு அனைவரும் படுத்து உறங்கினார்கள். மறுநாள் காலை மீண்டும் அதே அழுகை குரல், அதே புதைகுழி, ஒரு மரணம். அனைவரும் திடுக்கிட்டு நின்றார்கள். ஐயோ, இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு நிக்கிறாங்களே, இளவட்ட பசங்க செய்யற வேலையால ஊருக்குள்ள தினம் ஒரு காவு வாங்குது என்றார்கள் ஊர் பெரியவர்கள். அடேங்கப்பா, என்ன கண்டுபிடிப்பு சாமிகளா, காவு வாங்குதாமே. காவு இந்தா பாருங்க பெரிய மனுஷங்களா, நேத்து போனவன் பயத்துல போய் சேர்ந்தான், இன்னைக்கு ஏதோ தூக்க கழகத்துல தசை மாறி போய் புதகுழியில விழுந்திருக்கான். இப்படிதான்
இதுக்கு உட்காந்து வெத்தலைய மென்று மென்று தூ தூ தூன்னு துப்பி இடத்த நாரடிச்சு ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டானுங்க என்றான் இருளன். போடா போடா கிறுக்கு பயலே, சொல்றதுக்கெல்லாம் எகத்தாளம் பேசுறீங்களோ? அதான் தினம் ஒன்று போகுதே. இதுக்கு முன்னால இப்படி நடந்ததாடா? நல்லா கவனிச்சு பாருடா. இருட்டங்குள்ள வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டா எதுக்குடா வம்பு வருது? என்னமோ பதம் பார்க்குறாங்களாமே. பதம் காடு எப்படி என்னான்னு இங்கே பாருங்கடா. இப்போ சொல்கிறது தான், எவனாச்சும் இன்னைக்கு ராத்திரி வெளியே உட்காருவேன்னு வந்தீங்க, இந்த ஊரில் உங்களுக்கு இடம் கிடையாது. அப்படியே தெற்கு காட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு ஓடியே போயிருங்க என்று கூறிவிட்டு ஊர் பெரியவர்கள் சென்றார்கள். இவங்களுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பாரு பஞ்சாயத்து செய்ய வேண்டியது. நீங்கள் வாங்கடா என்றான் இருளன். ஏழை, தினம் ஒருத்தன் போய் சேர்ந்துட்டு இருக்கான். இனியும் உன் கச்சேரிக்கு நாங்கள் வரணுமான்னு யோசிக்கிறோம். பயமா இருக்குடா, எங்களை ஆள விடுறா என்றார்கள் அங்குள்ள இளைஞர்கள். போங்கடா போங்க, இந்த ஊர் இன்னைக்கு இல்லை என்னைக்கு திருந்தாது. உங்களை திருத்த வேற யாராவது தான் வரணும் என்று கூறிவிட்டு டீ கடைக்கு சென்று அமர்ந்தான் இருளன். வாப்பா, என்ன இருளா, டீ போடவா என்று கேட்டார் கடைக்காரர். ஆமா ஆமா, போடு போடு என்று கூறி அமர்ந்தான் இருளன். ஏய், இங்க பாரியா, இன்னைக்கெல்லாம் நீ வெளியே இருக்க வேணாம், சரியா? எனக்கு பயமா இருக்குது, சொன்னா கேளு என்றாள் மான்விழி. இங்க பாரு, உனக்கு சொன்னா புரியாதா? எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். நீ கிளம்பு. இல்லை நீ இல்லை, எனக்கு புரியல, நீ எதுக்கு இதெல்லாம் சொல்ற? எனக்கு தான் ஆகவே ஆகாதுன்னு போட்டு உடைச்சிட்டேன், இன்னும் என்னத்துக்கு இப்படி அலையிற என் பின்னாடியே என்று கோபமாக பேசி கொண்டிருந்தான் இருளன். இங்க பாரு, அந்த கிழவை மண்டைய போட்டதுக்கு பின்னதான் தெரியும் என்று பேசிக்கொண்டே சென்றாள் மான்விழி. எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க, இந்த ஊரில் தெற்கு மலைக்காடு, அதாங்க அந்த மூலிகை செடி நிறைய இருக்கிற காட்டுக்கு போற வழி இதான என்று டீ கடைக்காரரிடம் கேட்டான் பட்டணத்திலிருந்து வந்த இளைஞன் ஒருவன். ஆமா ஆமா தம்பி, இந்த பக்கம்தான் போகணும் என்று யோசித்தவாறு பதில் கூறினான் கடைக்காரன். அந்த இளைஞனும் தெற்கு காட்டை நோக்கி நகர்ந்தான். ஏய் ஏய் ஏய், இங்க வா, இங்க வாடா. பார்க்க சிறு வயசு பையனாட்ட இருக்க. என்ன சொல்லியா இந்த காட்டுக்கு போறவன்? எங்க ஊர் காட்டுக்குள்ள போற, என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாம நீ வாட்டுக்கு போற. நீ போய் ஏதாவது புதையலை கடத்திட்டு போயிட்டா என்று மிரட்டும் துணியில் கேட்டான் இருளன். நான் ஒரு மூலிகை செடி ஆராய்ச்சி செய்கிறவங்க, அந்த காட்டுல நிறைய மூலிகை செடி இருக்குது, அதான் வந்தேன் என்றான் அந்த இளைஞன். சரி சரி, இங்க வா. இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, என்னை தவிர எவனும் உள்ள போய் திரும்ப வந்ததே கிடையாது. வந்து உட்காரு. அண்ணே, ஒரு டீ போடு தம்பிக்கு என்றான் இருளன். இல்லை சார், வேணாம், நான் ஒரு வாரம் தங்குறதுக்கு மட்டும் எனக்கு இடம் வேணும், ஏற்பாடு செய்ய முடியுமா என்றான் அந்த இளைஞன். சரி, இங்கே ஒருத்தன் சொல்லிட்டே இருக்கேன், நீ என்னமோ இடமும் பொருள் ஏவல்னு அளக்குற, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். உன் பேர் என்ன என்று கேட்டான் இருளன். என் பேர் பரத். நீங்கள் என்று கேட்டான். நான் இருளாண்டி, என்னை பற்றி ஊருக்குள்ளே கேட்டாலே தெரியும் என்று காலரை தூக்கி விட்டான் இருளன். யோ இருளா, இந்தா டீ வாங்கிட்டு போ என்று கூப்பிட்டார் கடைக்காரர். அங்கே கொடு என்று சென்றான் இருளன். இந்தா இருளா, பார்க்க சின்ன பையனாக இருக்கான், உன்னை கும்பிடுறேன், அவனை அனுப்பிட்டு எதையா ஒன்று சொல்லி இந்த காடெல்லாம் வேணாம்னு சொல்லி அனுப்பிட அவனை. ஊர் பஞ்சாயத்தில் என்ன சொன்னாங்கன்னு உனக்கே தெரியும்ல என்று கூறினான் கடைக்காரன். தெரியும் தெரியும், நாங்கள் பார்த்துக்குவோம், நீங்கள் போங்க, பாய்லர் வெடிச்சிட போகுது, போங்க என்று கிண்டலாக கூறினான் இருளன். நல்லா வந்து சேர்ந்தான், இவனுக்குன்னு எந்த மூலையில் இருந்தாவது வருவானுங்க போல. எங்கிட்டோ நம்ம கடையை பொங்க வைக்காம இருந்தா சரிதான் என்று கூறிக்கொண்டு அடுத்த வேலையை பார்க்க சென்றான் கடைக்காரன். யோ இந்தா இதை குடி, நான் உனக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான் இருளன். ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் இந்த காட்டுக்குள்ளேயே யாரும் போக மாட்டாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்ன காரணம்னு என்று கேட்டான் பரத். அதுவா, அது ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ பேய் பிசாசு இருக்குதாம்மா, போனால் செத்து போயிடுவாங்களாம், இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சி எங்கிட்டாவது ஓடிடுவாங்களாம். அந்த கதையை தான் நான் பிறந்ததுல இருந்து சொல்கிறாங்க. ஆனால் நானும் போயிருக்கேன், இந்தா இன்னும் உசுரோட தானே இருக்கேன். சரி, நீ எதுக்கு மூலிகை செடிகள் தேடுதல் வேட்டையில் சுற்றிக்கிட்டு இருக்க என்றான் இருளன். இல்லை, என் படிப்பு சம்பந்தமாக மூலிகை செடிகள் ஆராய்ச்சி செய்யணும்,
அதான் இந்த மாதிரி மலைப்பகுதியில் கிடைக்குமேன்னு வந்தேன் பார்க்குறதுக்கு என்றான் பரத். ஓ சரி, அந்த கழனி தண்ணியை முதல்ல குடிச்சிரு, ஆறுச்சுன்னா இன்னும் கேவலமாக போயிடும் குடிக்கிறதுக்கு என்றான் இருளன். என்ன கழனி தண்ணியா என்று இழுத்தான் பரத். யோ, இவன் போடுற டீ அப்படிதாயா இருக்குது. என்னமோ இந்த ஊரில் இந்த ஒத்த கடையை வச்சுக்கிட்டு அவனே ஓட்டுறான். அதான் இந்த ஊர் தலையெழுத்து, என்ன பண்ணுறது என்றான் இருளன். பயணம் தொடரும். இருள்விழி பகுதி 4 விரைவில். அடுத்த பாகம் கேட்கணும்னா இந்த ராபிட் ரீடிங் கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.